பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த புதன்கிழமை தோறும் இந்த இரவு 10 மணிக்கு ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு வருகிறோம். எத்தனை பேர் இதற்கு ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே நம்ம சேர்ந்து கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். வாருங்கள், நாம் ஒருமைக்கு சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஆண்டவரே. இந்த பூமியிலே தொழுது கொள்வதற்கு உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் ஆண்டவரை பார்த்து, ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை அவரையே உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு கூட நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். திரியேக நாதனுக்கு நம்ம தேவ ஆராதனை செலுத்த போகிறோம். நம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை பாடலாம். சேர்ந்து பாடலாம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேரு நீதனுக்கு பரமபாதனுக்கு, பாரேரு நீதனுக்கு பரமபாதனுக்கு, நேரேரு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேரு போகன் நித்திய சங்கீதனுக்கு. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாம். ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம். ஹல்லேலூயா. அகில பிரகாசன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை ஆராதிப்போம். நீதி பரனை ஆராதிப்போம். ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, போதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, போதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. மானாபி மாணவன், மானாதி வானவர். ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை செலுத்தி பாடுவோம். கானானை தந்தவரை, ஹல்லேலூயா, கன்னிமரி சேயனை ஆராதித்து பாடலாம். மானாவி மாணனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்க்கிற யானனுக்கு ஞானனுக்கு மங்களம். மானாவி மாணனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்க்கிற ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணானல் தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, காணானல் தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, கோணாசகாயனுக்கு
குருபத்தலேயனுக்கு கோணாசகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு. ஹல்லேலூயா. அவர் 1014 சிறந்தவர், துதிக்கப்படத்தக்கவர். ஆமென். அப்படி நாமத்தை உயர்த்தி பாடலாம். அவரே சத்திய தெய்வம். அவர் சேர்ந்து பாடலாமா? எல்லாம் சேர்ந்து 10 லட்சத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். 10 லட்சத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு. அவர் சமூகத்தில் வருகிறவர்களுக்கு ஆமென் அவரே தஞ்சமாயிருக்கிறார். சேர்ந்து பாடலாம். பாடிய ஆமென். அவர் சமூகத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் அவர் சமாதானம் தருகிறவராயிருக்கிறார். அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். பாதம் வேந்தனுக்கு அந்தனுக்கு மங்களம், பாவு கூறி சந்தனுக்கு தந்தனுக்கு மங்களம். பாதம் நாடிய விந்தனுக்கு அந்தனுக்கு மங்களம், பாவு கூறிய சந்தனுக்கு தந்தனுக்கு மங்களம். வேதநாயகன் பாட்டனுக்கு மேலானவர் நாட்டனுக்கு, வேதநாயகன் பாட்டனுக்கு மேலானவர் பாட்டனுக்கு. சீத ஞானியர் கூட்டனுக்கு வேத மோகினி தேட்டனுக்கு, சீத ஞானியர் கூட்டனுக்கு வேத மோகினி தேடனுக்கு. ஈரேசுநாதன் ஜெயமங்கலம், ஏகநாதனுக்கு சுபமங்கலம். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருக்கே துதியும் கனமும் மகிமையும். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நம்ம சொல்லுவானுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலமதி, நாதனுக்கு சுபமங்கலம். அவருக்கே மகிமை மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். அவரை மட்டும், அவர் நாமத்தை என்ன வந்தாலும் உயர்த்துவோம், எந்த சூழ்நிலையிலும் உயர்த்துவோம். ஆராதிப்பேன் உம்மையே, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அவர் சகல இக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். யாரை காப்பார்? இடைவிடாமல் ஆராதிக்கிற தம்முடைய ஜனங்களை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை காத்திடுவார். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து அவரே, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். அவர் நம்மை பாதுகாக்கும் தெய்வம். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் 3000க்கும் அதிகமான ஜனங்கள் விபத்திலே மரித்து போகிறார்கள். நாமும் போகிறோம், வருகிறோம். கர்த்தர் நம்முடைய போக்கையும் வரத்தையும்
இது முதற்கொண்டு அவர் என்றென்றைக்கும் காத்து கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அது மட்டுமல்ல, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஒரு அறிவியல் கூற்றுப்படி சொல்லுவது, நம்முடைய சரீரத்தின் உடல் உறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியமாய் இயங்குமானால் ஒரு மனிதனுடைய மதிப்பு 340 கோடி என்று சொல்கிறார்கள். கர்த்தர் அப்படி தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை அப்படி நம்ம ஆராதிக்கணும். ஆராதிப்பதற்கு, இதெல்லாம் நினைத்து கர்த்தரை துதிப்பதற்கு, நன்றி செலுத்துவதற்கு யோசித்து பாருங்க. நம்முடைய சரீர உறுப்புகளை ஆரோக்கியமாய் பாதுகாக்கிறவர். நான் இப்படி சொல்லுவேன், உங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது என்றால் அது தேவ சித்தம் இல்லாமல் கீழே விழ முடியாது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். ஒரு முடிக்கே அவ்வளவு அக்கறை கொள்ளும் தெய்வம் நம்முடைய ஆண்டவர். நம்மேலே அவ்வளவு அக்கறை உள்ளவராய் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறார். ஆகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அங்கே நெருப்பிலே போடப்பட்டவர்கள் 3 பேர். ஆனால் 4வது நபராய் அந்த அக்கினி சூளைக்குள்ளே நாம் ஆராதிக்கும் தெய்வம். யோசித்து பாருங்க, அக்கினியினுடைய அந்த எந்த சேதமும் அவர்கள் சரீரத்துல, அவங்களுடைய உடையில எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல. அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு எதிராக விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள், யோசித்து பாருங்க, உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இருக்கலாம். ஆனால் அது நம்மை ஒருபோதும் சேதப்படுத்த முடியாது. அது வாய்க்கவே வாய்க்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்தி ஹalleluya ஹalleluya ஆஹா ஹalleluya ஆஹா ஹalleluya ஆஹா ஹalleluya Hallelujah. 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 Amen. அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய் நம்மத்திலே காணப்படுகிற தெய்வம். அக்கினி சூளை நம்மை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லுவோம், அக்கினி நெருப்பாய் இறங்கி ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறவர், ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிற தெய்வம். ஹalleluya. தேவ சமூகத்தில் ஹalleluya. கர்த்தர் அக்கினி மதிலாய் யோபுவையும் அவனுடைய குடும்பத்தையும் சுற்றி சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. Glory to Jesus. நல்ல கரம் தட்டி பாடலாம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடப்பு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடப்பு. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்துவீராக, எங்களை நிரப்பி. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து.
எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாக. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாக. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடு, எங்களின் குற்றங்களை தேவ சமூகத்தில் அக்கினியாய் எங்களை மாற்றுவீராக. அபிஷேகம் தந்து வழி நடத்து, அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளு. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளு. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அந்த விசுவாசத்தோடு கூட அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து, அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் கரங்களால் நிரப்பினீரே. இன்றும் எங்களை நிரப்புங்கப்பா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனை வேளையிலே அக்கினிமயமாய் மாற்றும். ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் கேட்போமா எங்களை நிரப்பும் ஆவியினா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இப்பொழுது இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அக்கினிமயமாய் மாற்றும். எங்களை வல்லமையால் மாற்றும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு. இந்த நாளிலும் கூட அபிஷேகம் தந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா நிரப்புங்க. ஆண்டவரே உங்க வல்லமையால் நிரப்பிடுங்க. தேவ சமூகத்துல ஒரு தாகத்தோடு கூட ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே கேளுங்க கேளுங்க ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஆண்டவரை பார்த்து கேட்கிறீங்களா? வல்லமை வல்லமை தாருமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. தேசத்தை தேசத்தை உமக்காய் கலக்கிட. அந்த நாள்ல கூட தேவன் நம்மை தம்முடைய ஆவியின் கனிகளாலும் தம்முடைய ஆவியின் வரங்களாலும் நிரப்புவாராக. நாம் எந்த ஓரத்திலும் சென்று விட வேண்டாம். சிலர் சொல்வார்கள் ஆவியின் கனி மட்டும் போதும், சிலர் சொல்வார்கள் ஆவியின் வரங்கள் மட்டும் போதும். இல்லை, ஆவியானவர் நமக்கு ரெண்டையும் தருகிறவராய் இருக்கிறார். கனி இல்லாத வரமும் வரமில்லாத கனியும் அது பிரயோஜனமற்றதா இருக்கிறதே. இந்த நாள்ல கூட தேவ சமூகத்துல இருக்கிற அருமையான தேவ ஜனமே,
இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்மை கனி நிறைந்த ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு வருவாராக. அன்றைக்கு அந்த அத்திமரம் இலையை காண்பித்து மாய்மாலம் பண்ணினது, தேவனோ கனியை தேடினார். அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாள்ல கூட நம்மிடத்திலும் ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, தாழ்மை, பொறுமை, நீடிய பொறுமை, இச்சையடக்கம், விசுவாசம், இப்படிப்பட்ட கனி நம்மளில் வெளிப்படுவதாக. அதே போல ஆவியின் வரங்கள், யோசித்து பாருங்கள், வரமில்லாத ஊழியங்கள் அது ஆகாயத்தில் சிலமம் பண்ணுவதைப் போல இருக்கும். ஆகவே தேவன் நம்மை வரங்களால் நிரப்பி இந்த தேசத்துக்கு பயன்படுத்துவாராக, ஜனங்களுக்கு பயன்படுத்துவாராக. இந்த நாள்ல கூட என்னை கேட்கிற அருமையானவர்களே, அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்துல வல்லமை வல்லமை தாருமே. ஏனென்றால் ஆவியின் கனியோ ஆவியின் வரமோ எல்லாம் ஆவியானவருக்குள்ளேயே இருக்கிறது. அவர் தராவிட்டால், அவர் நம்மை நிரப்பாவிட்டால் ஒன்றுமில்லையே. ஆமென். கனி இல்லையே, வரம் இல்லையே. சொல்லுங்க, வல்லமை வல்லமை தாருமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. ஒன்றை புரிந்து கொள்ளுவோம். சங்கீதம் 7:17 சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். இதை மற்றொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, திருவிவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன், உன்னதமான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன். ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமா? பாருங்க, இந்த ஆராதனை ஆசீர்வாதங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியில கர்த்தருக்கு நன்றி செலுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் நம்மை தம்முடைய நீதியினால் நிரப்பி இருக்கிறார், நீதியை வழங்கி இருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே அவன் இந்த காரியத்தை சத்துருவுக்கு நீதி செய்வதற்காக அவன் ஜெபித்தாலும், இந்த புதிய ஏற்பாட்டிலும் கூட நமக்கு எதிராக எழும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் நீதி செய்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் அருமையானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தேவன் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தை, என்றைக்கு நாம் சுய நீதியை, இது என்னுடைய பரிசுத்தம், நான் எடுக்கிற முயற்சி, நான் பண்ணுகிற ஜெபம், இது என்னுடைய நீதி, இது என்னுடைய பரிசுத்தம் என்று நாம் என்றைக்கு மார்த்தட்டுகிறோமோ, அதை பெருமை பாராட்டுகிறோமோ, பாருங்க, அது சுய நீதியை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்தில் சுய நீதியை நம்ம தூக்கி எறிந்துட்டு, ஆண்டவரே என்னுடைய நீதி அழுக்கான கந்தை, என்னுடைய நீதியினாலே ஆண்டவரே நாங்கள் எதையுமே சுதந்திரிக்க முடியாது. யோசித்து பாருங்கள். ஆகவே தான் தேவன் அவருடைய நீதியினால் நம்மை நீதிமானாய் மாற்றினார். பாருங்க, இதை நான் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது நான் சொல்லுகிறேன். இந்த தேவ நீதி எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டது, சுய நீதி எப்பொழுது அது அது நிர்மூலமாகுதோ, சுட்டரிக்கப்படுதோ, அதற்கு மேலே தேவ நீதி போர்த்தப்படும். ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் நான் விளக்குகிறேன். பாருங்கள், தேவன் சித்தி மரத்தினாலே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சகல பனிமூட்டுகளையும் செய்ய சொன்னார். இப்பொழுது இந்த மரம், சித்தி மரம், ஒரு கரடுமுரடான மரம், முட்கள் நிறைந்த மரம், ஆனால் நல்ல உறுதியான மரம். பாருங்க, இப்போ இந்த சித்தி மரத்தை முதலாவது எடுக்க வேண்டுமா? இப்பொழுது சித்தி மரத்தை என்ன செய்யணுமா? அதனுடைய எல்லா கரடுமுரடான தன்மைகளை அதை செதுக்கி அதை அழகாக வடிவமைக்கணும். பாருங்க, அந்த முட்கள் எல்லாம் அது செதுக்கப்படணும். அதனுடைய அந்த கரடுமுரடான தன்மைகள் அது மிருதுவாக மாற்றப்பட்டு, பாருங்க, இப்போ இந்த சித்தி மரம் முள் நிறைந்த மரம் தான், கரடுமுரடான மரம் தான். ஆனால் எல்லா விதமான முட்களும் கரடுமுரடான அந்த எல்லா பட்டைகளும் முறிக்கப்பட்டு எல்லாம் அருமையாக நேர்த்தியாக இப்பொழுது மாற்றப்பட்டு விட்டது. சமமாக இப்பொழுது
பாருங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஏற்ற நல்ல பலகைகளாக மாற்றப்பட்டு விட்டது, கோல்களாக மாற்றப்பட்டு விட்டது. இப்பொழுதுதான் பாருங்க, பொன்னை கொண்டு அதை அப்படியே அந்த சித்தி மரத்தை மூட வேண்டும் என்று சொல்லுகிறார். பொன்னை உருக்கி இப்பொழுது சித்தி மரம் பொன்னாலே மூடப்படுகிறது. பொன்னை கொண்டு இது அலங்கரிக்கப்படுகிறது. இப்பொழுது உட்பக்கத்திலே சித்தி மரம் இருந்தாலும் வெளிப்பக்கத்திலே அந்த பொன் தகடுதான் அங்கே வெளியே தெரியும். இப்பொழுது சித்தி மரம் வெளியே தெரிய போவதே இல்லை. ஏனென்றால் பொன் தகடு முழு சித்தி மரத்தை மூடிவிட்டது. இதே போலத்தான் பிரியமான அருமையான தேவ ஜனங்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. நாமும் கரடுமுரடானவர்கள் தான். முட்களை போல நம்முடைய வாழ்க்கையிலே சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். ஆனால் தேவ சமூகத்திலே வந்தோம், சுயநீதியை எல்லாம் தரித்து போட்டோம். தேவன் அந்த பொன்னான தேவ நீதியினாலே நம்மை மூடினார். இப்பொழுது சித்தி மரம் நாம் தெரிவதே இல்லை. பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பொன் தகடுதானே தெரியுமே. அதே போலத்தான் நம்மிலே தேவன் நீதிதான். தேவன் நம்மிலே பார்ப்பது இயேசு சிலுவையிலே சம்பாதித்த அந்த தேவன் நீதியினால் தான் நம்மை பிதாவாகிய தேவன் பார்த்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த நாள்ல கூட தேவ சமூகத்துல அப்படிப்பட்ட நீதியை வழங்கின ஆண்டவர் நமக்கு நீதியை வழங்கி இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்ம சேர்ந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் இதோ நம்முடைய ஆராதனைக்குள்ளாய் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நாமும் சேர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆராதிக்கிற தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை நம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்த தேவனை நம்ம அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஜீசஸ், அவருக்கே ஆராதனை. Glory to Jesus. நீதி வழங்கிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீதியினால் மூடின ஆண்டவரை நன்றி செலுத்தி ஆராதிப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசு. ஆராதிப்போம் சேர்ந்து. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. அவருக்கே துதியும் கனமும் மகிமை செலுத்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்த. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசுவே உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வாவும் மேகாவும் ஆன
உமக்கு ஆராதனை. Jesus Lord. ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவரை ஆராதித்து ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெங்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெங்கல பாதங்களை அவரை ஆராதித்து ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. பரிசுத்தமோ சத்தியமோ தாவீதின் திறவுகோல் உடையவரே, பரிசுத்தமோ சத்தியமோ தாவீதின் திறவுகோலை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. சேர்ந்து பாடி ஆராதனை. அல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஆண்டவர் தம்முடைய தேவ நீதியினாலே நம்மை மூடி இருக்கிறார். அதுதான் ஆராதனையின் ஆசீர்வாதம். அதற்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தை எங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.